ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்தியில் பார்க்க போகிற சக்திவே இல்லை. நம்ம சக்தி அப்படியே டபார்னு தென்னரசை கையை பிடிச்சி நிறுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி முறுக்குன்னு அதை பார்க்கணுமே, வேற லெவல், வாங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்படி தான் ஒவ்வொரு பொண்ணும் தனக்கு உண்டான சூழ்நிலையை எதிர்த்து போராடணுமே தவிர கோலை மாதிரி ஓடக்கூடாதுங்க. இதெல்லாம் விட ஹைலைட்டு என்னன்னா, சக்தி கையை பிடிச்சி கீழே போட்டு உங்களுக்கு பயம் பதட்டம் எதுவும் இல்லைன்னா நீங்கள் பொறுமையாக பதில் சொல்லணும் இருக்கணும். எதுக்கு இப்படி பதறீங்க, எதுக்கு உங்களை மேலே உள்ள தப்பை மறைக்க பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கேட்டாங்க. சும்மா நெத்தி அடியாக கேள்வி கேட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லைங்க, பேசிகிட்டே இருக்க கேப்பில் போதும்பா வேலை ஒளிஞ்சிருந்தது, ஏஞ்சி வாப்பா வெளியில் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. வேலைன்னு ஒரு வழியாக உள்ளே இழுத்து விட்டாங்க. நீ தப்பானவன்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டார் நம்ம வேலன் திட்டிட்டு சண்டை போட போனப்ப நீயும் உன் மச்சினிச்சுன்னு சொல்லிட்டு தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாரு தென்னரசு. டேய் என்னடா பேசுகிற, என் தங்கச்சி மாதிரிடான்னு சொல்லிட்டு பிடிச்சி சட்டையை பிடிச்சி கிழிக்க போனார் பாரு, வேற லெவல்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நல்லா நறுக்கு 4 கொட்டுங்க, மூத்தவனுக்கு மூளை இல்லாமல் பிறந்திருக்கானே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இது நீங்கள் வந்துட்டு உங்கள் பையனை நம்புறது தப்பு இல்லை, ஆனால் இத்தனை வருஷமாக வாழ்ந்த அண்ணியே பொறுமையாக இருக்காங்க, இதுலேருந்து தெரிய வேணாமா இவன் எவ்வளோ பெரிய அயோக்கிய ராஸ்கல்னு சொல்லிட்டு. சார் அவன் அயோக்கிய ராஸ்கல் தான், பிடிச்சி உள்ளே போடுங்க 10 வருஷம் உள்ளே போட்டு உள்ளே உட்கார வைங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா. இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் நீங்கள் இருக்க வேணாம் செல்வின்னு சொல்லிட்டு செல்வியை கூட்டிகிட்டு கிளம்பிட்டாரு நம்ம வேலன். நம்ம சக்தியும் சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் நீங்கள் இருக்க வேணாம், உனக்கு பாதுகாப்பு இல்லை, நீ கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக சொல்லிட்டு இவங்க கிளம்பி வராங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறீங்களா, நம்ம மெயின் ஆளுங்க வீட்டில் பஞ்சாயத்தை உண்டாக்கும்னு சொல்லிட்டு மொத்த குடும்பத்துக்கிட்டையும் வந்து அரைக்குறை ட்ரெஸ்ஸை போட்டு எதுக்கடி வந்து நிற்கிறேன்னு சொல்லிட்டு பாட்டி கிண்டல் பண்ணிட்டாங்க. கடைசியில் வந்து நடக்க தெரியாமல் ஒரு காலில் செருப்பும் ஒரு காலில் செருப்பு இல்லாமலும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ